Hi, this is Priyatham, PR Cricket Chat. Welcome. ஐபிஎல் முடிஞ்சிருச்சு. ஒரு பிரேக்குக்கு அப்புறம் நம்ம வரோம். இன்னைக்கு நம்ம பேச போறது T20 வேர்ல்ட் கப். யுஎஸ்ஏன்னு சொல்றாங்க, பட் அது வெறும் அந்த லீக் மேட்சஸ் தான். மெயின் ஈவெண்ட் வெஸ்ட் இண்டீஸ்ல தாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஷோல என்ன பண்ண போறோம்னா, இந்தியா கூட சான்சஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்தியா ஸ்குவாட் பத்தி பேசி யூஸ் இல்லை. ஸ்குவாட் வந்தாச்சு, இதுதான் ஸ்குவாடு. இந்தியா சான்சஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். எப்படி டோர்னமெண்டோட ஸ்ட்ரக்சர்னு டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ 4 குரூப்பா பிரிச்சிருக்காங்க. குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி. இதுல இருந்து 2 டீம் ஃப்ரம் ஈச் குரூப் போயிட்டு சூப்பர் எயிட்ஸ்னு ஃபார்ம் பண்ண போறாங்க. 2 குரூப், 2 குரூப்ஸ் ஆஃப் 4 ஈச். அதுதான் சூப்பர் எயிட்ஸ். அந்த குரூப் அந்த ஸ்டேஜ்ல மூணு மேட்ச் அகேன்ஸ்ட் ஈச் அதர் ஆடிட்டு top 2 from each group will go into the semi-finals and then final. So fairly straightforward. இதுல குரூப் ஏல என்ன, இந்தியா, பாகிஸ்தான், அயர்லாந்து. இதுல 2007 வேர்ல்ட் கப்ல இந்தியா பங்களாதேஷ் கிட்ட தோத்தாங்க, அவுட் ஆஃப் த வேர்ல்ட் கப். அப்கோர்ஸ் ஸ்ரீலங்கா கிட்டயும் தோத்தாங்க. அயர்லாந்து பாகிஸ்தானை நாக் அவுட் பண்ணாங்க வெஸ்ட் இண்டீஸ்ல. ஸோ அதே அயர்லாந்து இந்தியா பாகிஸ்தானோட குரூப்ல இருக்காங்க. இதுல ஏதாவது அப்செட் வருமா? எனக்கு தெரிஞ்சு இந்தியா பாகிஸ்தான் போயிடணும். ஸோ குரூப் ஏ ஷுட் பி ஓகே. குரூப் பில இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இருக்காங்க. டெஃபினட்டா அவங்க த்ரூ, டவுட்டே இல்லை. குரூப் சில வெஸ்ட் இண்டீஸ் இருக்காங்க. ஸோ அந்த குரூப் கொஞ்சம் ஒரு டஃப் குரூப்பா வரப்போகுதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ ஒரு அப்செட் இருக்கும். குரூப் சில குரூப் சில நீங்க பாத்தீங்கன்னா, ஐ திங்க் லெட் மீ ஜஸ்ட் கன்ஃபார்ம். குரூப் சி நீங்க பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ். ஸோ ஒரு டீம் அங்க வெளில போய் ஆகணும். குரூப் டிலையும் அப்செட்டுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பங்களாதேஷ், சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா ஒரு டீம் வெளில போய் ஆகணும். ஸோ அது எப்படி இருக்கும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் வந்துருவாங்க. ஆப்கானிஸ்தான் ட்ரை பண்ணா கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். குரூப் டில ஐ திங்க் ஸ்ரீலங்கா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா வந்துருவாங்க. இப்போ இன்னொன்னு என்னன்னா, இப்போ இந்தியா பாகிஸ்தானை ஜெயிச்சாங்களோ தோத்தாங்களோ, அந்த குரூப்ல ஃபர்ஸ்ட் வராங்களோ செகண்ட் வராங்களோ, அதை பத்தி ப்ராப்ளமே கிடையாது. இந்தியாவோட சீடிங் ஆல்ரெடி A1 டிசைட் ஆயாச்சு. அப்படி அப்படி அயர்லாந்து இந்தியாவை பீட் பண்ணி வந்தாங்கன்னா அயர்லாந்து குட் பி A1. அந்த வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அண்ட் பாகிஸ்தான் இஸ் A2. ஃபார் எக்ஸாம்பிள் அயர்லாந்து பாகிஸ்தான் அடிச்சு மற்ற மேட்ச் எல்லாம் ஜெயிச்சு பீட் பண்ணாங்கன்னா அயர்லாந்து வில் பி A2. பட் இப்போதைக்கு A1 இந்தியா, A2 பாகிஸ்தான், B1 இங்கிலாந்து, B2 ஆஸ்திரேலியா. சீடிங்ஸ் ஹேவ் பீன் ஃபிக்ஸ்ட். இப்போ ஒரு லோவர் ரேங்க் டீம் இந்த டீமை பீட் பண்ணிட்டு சூப்பர் எயிட்ஸுக்கு வந்தாங்கன்னா அவங்களோட சீடிங் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ ஃபேர்லி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஸோ ஹோப்ஃபுல்லி அது கொஞ்சம் கிளியரா இருக்கு உங்களுக்கு. கிளியரா இல்லைன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, கிளாரிஃபை பண்றேன். அண்ட் இந்தியன் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியா அயர்லாந்து அடிப்பாங்க, பாகிஸ்தான் அடிப்பாங்க, கனடா, யூஎஸ் அடிச்சுட்டு வந்துருவாங்க. ஆர் செகண்ட் வருவாங்க. என்ன இருந்தாலும் அவங்க சூப்பர் எயிட்ஸ்ல A1 தான் வரப்போறாங்க. ஸோ இந்தியாவோட இருக்கிறது ஒரு அந்த சூப்பர் எயிட்ஸ் குரூப்ல A1, B2, C1, D2. நீங்க அப்படியே சீடட் டீம்ஸ் எல்லாம் உள்ள வந்துச்சுன்னா இந்தியா A1, ஆஸ்திரேலியா B2, C1 பாத்தீங்கன்னா நியூசிலாந்து, D2 பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. இதுதான் ப்ரீஃபிக்ஸ் சீடிங்ஸ். ஸோ சூப்பர் எயிட்ஸ்ல இந்தியா ஆஸ்திரேலியாவோட ஆடணும், நியூசிலாண்டோட ஆடணும், ஸ்ரீலங்காவோட ஆடணும். அன்லெஸ் இந்த லோவர் ரேங்க் டீம் இந்த குரூப் ஸ்டேஜ்ல வின் பண்ணி உள்ள வந்தா தவிர இப்படிதான் இருக்க போகுது அந்த குரூப் A1, B2, C1, D2. சிமிலர்லி அங்க A2, B1, C2, D1. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இந்தியா ஓட ஸ்குவாட் பிக் பண்றோம். ஒரு ஃபோர்த் ஸ்பின்னர் எடுத்திருக்கோம். அந்த ஃபோர்த் ஸ்பின்னர் தேவையா இல்லையா நிறைய பேசியாச்சு. அந்த ஃபோர்த் ஸ்பின்னருக்கு பதிலாக ரிங்கு சிங் ஆடிருக்கலாம். அது ரிங்கு சிங் அப்பரண்ட்லி இந்த பிராக்டிஸ் செஷன்ஸ்ல சூப்பரா ஆடுறாராம். நியூயார்க்ல இருந்து வந்த ரிப்போர்ட் படி சஹலுக்கு பதில் ரிங்கு சிங் எடுத்திருக்கலாம். எல்லாருக்கும் தெரியும் இந்த வியூவர்ஸ் அந்த சேனல் என்னோட ஒப்பீனியன் சஹல் பத்தி என்னன்னு. ஒன் ஸ்கில் பிளேயர். அவர் ரொம்ப லக்கி இந்த வேர்ல்ட் கப் ஆடுறதுக்கு. அவருக்கு பதில் வருண் சக்கரவர்த்தி கூட ஆடிருக்கலாம். பட் இந்த ஸ்குவாடை வச்சுன்னு நம்ம செமிஃபைனல்ஸ் போனா அது ஒரு பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட். இந்தியா செமிஃபைனல்ஸ் போவாங்களா தெரியாது. அது நம்ம டோர்னமெண்ட் ஆடுறதுக்கு முன்னாடி தனி ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம். செமிஃபைனல்ஸ் போனா பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட். நான் லாஸ்ட் இயர் வேர்ல்ட் கப் ஃபைனல் 2023 வேர்ல்ட் கப் போது நினைச்சேன் இந்தியா டெஃபினட்டா செமிஃபைனல்ஸ் வந்துருவாங்கன்னு. அதையும் தாண்டி 9 in a row ஜெயிச்சு 10 in a row ஜெயிச்சு ஃபைனல்ஸ் தோத்தாங்க. அது ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட். இந்த ஸ்குவாட்
வச்சுன்னு செமிஃபைனல்ஸ் வந்தா பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு. செமிஃபைனல்ஸை தாண்டி போவாங்களா தெரியாது. ஐ டோன்ட் திங்க் தே கேன். கம்ப்ளீட்லி ஆனஸ்ட் அசஸ்மெண்ட். செமிஃபைனல்ஸ் வந்தனால அது ஒரு பெரிய பெரிய வெற்றி. 2022 வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப்ல இதே மாதிரி தான் இங்கிலாண்டோட செமிஃபைனல்ஸ் ஆடி 166 தான் அடிச்சாங்க. இங்கிலாந்து வந்து அதை நோ லாஸுக்கு அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இந்தியா செமிஃபைனல்ஸ் வந்தா எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா உங்களுக்கு பவர் ஹிட்டர்ஸ் யாருமே இல்லை. ஹர்திக் பாண்டியா ஃபார்ம்ல இல்லை. ஹர்திக் பாண்டியா ஜடேஜா நம்பர் 6 அண்ட் நம்பர் 7 என்ன பண்ணுவோம் இந்த ஃபினிஷர்ஸை வச்சுக்கிட்டு. ஆல்சோ இந்தியாவோட ஏஜ் ஓல்டு ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேட்ஸ்மேன் போல் பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ம போலர்ஸ் பேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ 2 overs 22 டு வின் 7 விக்கெட்ஸ் டவுன். மற்ற டீம் இருந்தானா டெஃபினட்டா வந்து அந்த சான்ஸ் இருக்கு. ஏன்னா எல்லா டீமுக்கும் அந்த லோவர் ஆர்டர்ல ஒரு ரெண்டு போலர்ஸ் வந்து 1 or 2 பிக் ஹிட்ஸ் அடிக்கிற கேப்பபிலிட்டி இருக்கு. நம்மளால அது முடியாது. லாஸ்ட் 2 overs 20 டு வின் 22 டு வின் 2-3 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட்னா 100% இந்தியாவில் முடியாது வித் போலர்ஸ் பேட்டிங். ஏன்னா அந்த போலர்ஸ் cannot பேட் அன்பார்ச்சுனேட்லி. அதை இவ்வளவு வருஷம் ஆனாலும் நம்ம டெவலப் பண்ணல. வெறும் போலர்ஸ் கேன் கான்ட்ரிபியூட். ஐபிஎல்ல நிறைய போலர்ஸ் கேன் பேட். ஆனா இம்பாக்ட் பிளேயர் ரூல்னால அவங்க பேட் பண்றது கிடையாது. அது என்ன பண்ண போறோம்னு தெரியல. பட் இந்த டீம் வின் பண்றதுன்னா டாப் 4-5 அடிச்சாதான் ஜெயிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச ஸ்குவாட் அட்லீஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் ஜெய்ஸ்வால் அண்ட் ரோஹித் ஓப்பனிங், விராட், ஸ்கை, பந்த், சாம்சனும் ஆட மாட்டான்னு நினைக்கிறேன். பந்த், ஹார்திக் பாண்டியா, ஜடேஜா, பும்ரா, குல்தீப், சிராஜ் அண்ட் ஹர்ஷ்தீப். இதுதான் இருக்கும் இந்தியா 11. பேட்டிங்லயும் அப்படி ஒன்றும் ஃபயர் பவர் கிடையாது. ஏன்னா ஜடேஜா, பாண்டியா மேல எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. அடிச்சா ஸ்கை அடிக்கணும், விராட் அடிக்கணும். ரோஹித் சர்மாவும் ஃபார்ம்ல கிடையாது. ஜெய்ஸ்வால் ஒரு ஸ்டார்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். பேட்டிங்கும் போலிங் நல்லா போடுவாங்க, அந்த டவுட் இல்லை. குல்தீப் அண்ட் ஜடேஜா இந்த வெஸ்ட் இண்டியன் கண்டிஷன்ஸ் இதுல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, நல்லா போடுவாங்க. பும்ரா சூப்பர் ஸ்டார். பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம போலர்ஸ் எல்லாம் பேட் பண்ண முடியாது. ஸோ இந்தியன் ஸ்குவாட் மேல எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. இது உண்மையா சொல்றேன். அதனால வந்து இந்தியாவோட சான்சஸ் நான் இதா குறைவா எடை போடுறேன்னு கிடையாது. இந்த டீமை பேஸ் வச்சு பார்த்தானா அப்படி ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் வரும்னு எனக்கு தோணலை. வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பட் அட் பெஸ்ட் செமிஃபைனல், அதுக்கு மேல வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த ஷோல நான் வந்து பேசிக்கலி நம்ம பேசுனது ஃபார்மேட், சீடிங்ஸ் அண்ட் இந்தியன் ஸ்குவாட் பத்தி. நம்ம அடுத்த ஷோல we can talk about the other contenders. So thank you for watching another episode of PR Cricket Chat. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சொல்லுங்க. ஐபிஎல் முடிஞ்சிருச்சு, ஆனா சம்மர் இருக்கு, சூடா இருக்கு. T20 வேர்ல்ட் கப் என்ஜாய் பண்ணுவோம். கண்டினியூ டு வாட்ச், கண்டினியூ டு சப்போர்ட். தேங்க்யூ வெரி மச்.